Yes, my dear students, now we shall concentrate on the different types of collective bargaining. Collective bargainingல என்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சிம்பிளாக பார்ப்போம். இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னாக்கா 5 விதமான பார்கெனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்கெனிங், இன்டகிரேட்டிவ் பார்கெனிங், ப்ரொடக்டிவிட்டி பார்கெனிங், composite bargaining, concessionary bargaining. Before I go into the details of the types of bargaining, நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டைப்ஸ் ஆஃப் பார்கெனிங் நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர்லேயே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அது என்ன சொல்ல வர்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, பிரிக்கிறது, ஒரு விதமான பிரிவினை இருக்கும். இன்டகிரேட்டிவ் அப்படின்னா சேர்க்கறது. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ப்ரொடக்ஷன், உற்பத்தி, அது மாதிரி. இந்த வேர்ட் இட் செல்ஃப் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் பர்டிகுலர் டைப் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங் இஸ். We shall go into the details of various types of collective bargaining for better understanding. The first type is distributive bargaining. Distributive bargaining is a competitive bargaining. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்கெனிங்கை ஒரு காம்படிட்டிவ் பார்கெனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்படிட்டிவ்னா போட்டி. இந்த போட்டியாளர்கள்லாம் பிரிஞ்சு இருப்பாங்க. இந்த competitive bargaining strategy in which one party gains only if the other party loses something. இந்த கூட்டு பேரம் பேசுதல்ல இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்கெனிங்கில் காம்படிட்டிவ் பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், போட்டி இருக்கும். என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 பார்ட்டி இருப்பாங்க. பேரம் பேசக்குள்ள 2 பார்ட்டி இருப்பாங்க. ஒன்று எம்ப்ளாயர், ஒன்று எம்ப்ளாயி, இல்லைனா ஒன்று மேனேஜ்மெண்ட், ஒன்று ட்ரேட் யூனியன், என்ன வேணும்னு சொல்லிக்கலாம். 2 ரைட் தான். இப்போ இந்த காம்படிட்டிவ் பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜியில் பேரம் பேசுறது மூலமாக என்ன முடிவு வருதோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தோப்பாங்க. அப்படின்னா யார் என்ன கேட்டாங்களோ அது கேட்டு வாங்கிடுவாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க கொடுத்துருவாங்க. அப்போ கேட்டு வாங்குறவங்க ஜெயிச்சிருவாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தவங்க தோத்துட்டாங்க. தட் இஸ் ஒன் பார்ட்டி வில் கெயின் அண்ட் தி அதர் பார்ட்டி வில் லூஸ் சம்திங். அதான். இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் a negotiation strategy to distribute fixed resources such as money resources, assets, etc. between both the parties. இது எப்போ இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிக்கும், தட் இஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும் நடுவில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜி, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்கெனிங் பேச்சுவார்த்தை, நெகோசியேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வளம் கொஞ்சமாக இருக்குது, ரிசோர்ஸ் கொஞ்சமாக இருக்குது. அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம். இப்போ மேனேஜ்மெண்ட்டால் கொடுக்க முடியாத ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க ட்ரேட் யூனியன் டிமாண்ட் பண்ணுறதை மேனேஜ்மெண்ட்டால் கொடுக்க முடியல. அப்போ இருக்கிற ரிசோர்ஸை எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா பேச்சுவார்த்தை நடக்கும். அங்கே நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன், நான் சொன்னதை நீ கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்கெனிங். Now let us try and understand what is integrative bargaining. Integrative bargaining அப்படி அந்த வேர்ட்லேயே இருக்குது. இன்டெகிரேட்டிவ்னா ஒன்றா சேர்க்கறது. தட் இஸ் integrative bargaining also called interest based bargaining. இந்த integrative bargaining-ஐ interest based bargaining அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க, இன்னொரு பேர் சுட்டியிருக்காங்க. இதுக்கு மூணாவது இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வின் வின் பார்கெனிங். வின் வின் பார்கெனிங் அப்படின்னாக்கா போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூனியன் 2 பேரும் ஜெயிப்பாங்க இந்த பார்கெனிங்கில். அதில் இன்டெகிரேட்டிவ் பார்கெனிங். அப்போ 2 பேரும் ஜெயிக்கிறாங்க, அப்போ 2 பேரும் ஒன்றா வராங்க. இந்த இன்டெகிரேட்டிவ் பார்கெனிங் இஸ் ஏ நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி இன் விச் பார்ட்டிஸ் கொலாபரேட் டு ஃபைண்ட் அவுட் ஏ வின் வின் சொல்யூஷன் டு தேர் டிஸ்பியூட். மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை எப்படி சால்வ் பண்ணுவாங்க,
எப்படி சொல்யூஷன் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீனும் தோக்க வேண்டாம், நானும் தோக்க வேண்டாம், நீனும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், அதுதான். அந்த மாதிரி முடிவு வந்தது அப்படின்னாக்கா அது இன்டெகிரேட்டிவ் பார்கெனிங்கில் கரெக்டாக ஃபிட் இன் ஆகுது. This strategy focuses on developing mutually beneficial agreements based on the interest of the disputes. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன் டெவலப்பிங் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அக்ரிமெண்ட். அப்படின்னாக்கா எந்த ஒரு உடன்பாடு ஈட்டினாலும் சரி, எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் சரி, ரெண்டு பேரும், தட் இஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும் ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக பரஸ்பர பெனிஃபிஷியலாக இருக்கணும், ரெண்டு பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்பியூட்டன்ஸ். டிஸ்பியூட்டன்ஸ்னாக்கா டிஸ்பியூட்டட் பார்ட்டிஸ். இப்போ ரெண்டு பேர் டிஸ்பியூட்டட் பார்ட்டிஸ் இருக்காங்க, ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட், ஒன்று வந்து யூனியன். ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு டிஸ்பியூட் இருக்குது. அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த முடிவு மூலமாக, எந்த முடிவு எடுக்கிறது மூலமாக ரெண்டு பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி முடிவு பண்ணாக்கா அந்த பார்கெனிங் வந்து இன்டெகிரேட்டிவ் பார்கெனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The next type of bargaining is productivity bargaining. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னாலே உற்பத்தி திறன், தனி மனித உற்பத்தி திறன் அப்படிங்கிறத வந்துடுது. ஸோ இதில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொடக்டிவிட்டி பார்கெனிங் இஸ் ஏ ட்ரேட் ஆஃப் இன் லேபர் நெகோசியேஷன்ஸ். இன் ரிட்டர்ன் ஃபார் த எம்ப்ளாயர் ஆஃபரிங் மோர் பே, த யூனியன் அக்ரீஸ் டு சேஞ்சஸ் தட் வில் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ கூட்டு பேரம் பேசுதலில் யூனியன் எப்போ பார்த்தாலும் போயிட்டு எனக்கு சம்பளம் அதிகமாக கொடுங்க, போனஸ் கொடுங்க, இந்த கேன்டீன் ஃபெசிலிட்டி மேம்படுத்தி கொடுங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுங்க, வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுங்கன்னு இவங்க மட்டும் போய் கேட்பாங்க. அதுதான் பார்கெனிங், மேக்ஸிமம் அதுதான் நடக்கும். ஆனால் இந்த ப்ரொடக்டிவிட்டி பார்கெனிங்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீ கேட்குற அதிக சம்பளம் நான் தரேன், நீ கேட்குற அதிகமான போனஸ் நான் தரேன், நீ கேட்குற எல்லா இன்ட்ராமியூரல் எக்ஸ்ட்ராமியூரல் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் நான் தரேன், ஆனால் எனக்கு நீ ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், தனி மனிதனோட உற்பத்தி திறனை அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் பார்கெயின் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட்டு பார்கெயின் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் பேரம் பேசி ஒர்க்கர்கிட்ட, தட் இஸ் ட்ரேட் யூனியன் கிட்ட, ஒர்க்கரோட ரெப்ரசன்டேட்டிவ் தட் இஸ் ட்ரேட் யூனியன் கிட்ட பார்கெயின் பண்ணி உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதை நம்ம ப்ரொடக்டிவிட்டி பார்கெனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த டைப் ஆஃப் பார்கெனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காம்போசிட் பார்கெனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காம்போசிட் பார்கெனிங் refers to a negotiation that focuses on a number of elements that are not related to pay. காம்போசிட் பார்கெனிங் அப்படிங்கிறது இது ஒரு என்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னாக்கா நிறைய பலதரப்பட்டான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது தொழிலாளர்களோட பே, ரெம்யூனரேஷன், ஊதியம் சம்மந்தப்பட்டது இருக்காது அப்படிங்கிறாங்க. They are generally related to employee welfare and job security. இந்த காம்போசிட் பார்கெனிங்கில் தொழிலாளர்கள் இல்லைனாக்கா தொழில் சங்கம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட என்ன விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பார்கெயின் பண்ணுவாங்க, கூட்டு பேரம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எம்ப்ளாயி வெல்ஃபேர், தொழிலாளர் நலன் மற்றும் ஜாப் செக்யூரிட்டி. எங்களோட வேலையில் ஜாப் செக்யூரிட்டி வேணும், எங்களுக்கு ஜாப் வந்து செக்யூர்டாக இல்லை, அந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஃபீலிங் வேணும், இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் அதில் பேசுவாங்க. பே சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த பார்கெனிங்கில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டான்ஸ், இட் கவர்ஸ் ஃபேக்டர்ஸ் சச் அஸ், இப்போ இந்த காம்போசிட் பார்கெனிங்கில் என்னெல்லாம் விஷயம் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டான்ஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள், இந்த என்னெல்லாம் விஷயம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், தொழிற்சாலைக்குள்ளே ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் சுற்றி என்ன எல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சம்மந்தமாக பேசுவாங்க. பாலிசிஸ், கம்பெனியில் இருக்கக்கூடிய பாலிசிஸ், வேஜ் பாலிசி, ரிக்ரூட்மெண்ட் பாலிசி, ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி, ப்ரொமோஷன் பாலிசி, ஒன்றுத்துக்கும் கைட்லைன்ஸ் இருக்கும், வழிகாட்டி இருக்கும். அந்த வழிகாட்டி வந்து தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும், கடுமையாக இருக்கக்கூடாது, அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ரிக்ரூட்மெண்ட் அண்ட் டிசிப்ளினரி ப்ராசஸஸ், ரிக்ரூட்மெண்ட்னா ஆள் எடுக்கணும், ஆள் கம்மியாக இருக்குது, எங்களுக்கு வேலை பலம் அதிகமாக இருக்குது, ஆளை எடுத்து கொடுங்க. டிசிப்ளினரி ப்ராசஸஸ்,
ஒரு தொழிலாளர் வந்து இன்டிசிப்ளின் ஆக்டில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னாக்கா அவன் மேலே வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா என்ன ப்ரொசீஜர் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் இந்த சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் இந்த பார்கெனிங்கில் விஷயத்தில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுதான் காம்போசிட் பார்கெனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் இஸ் கன்செஷன் பார்கெனிங். கன்செஷன் பார்கெனிங் இஸ் எ டேர்ம் used in labor law. இந்த கன்செஷன் பார்கெனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேபர் லா நீங்கள் படிக்கக்குள்ள ஒரு இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் அடிக்கடி இட் மே அரைஸ். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங் இன் விச் த ட்ரேட் யூனியன் சரண்டர் ஆர் கிவ் பேக் ப்ரீவியஸ்லி கெயின்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் in pay and conditions in exchange for some form of job security. It is very clear, the sentence is very clear. I'll read out again for your kind information and kindly pay attention, my dear students. This concession bargaining states that it is a kind of collective bargaining. இது ஒரு மாதிரியான collective bargaining in which trade unions, இந்த பார்கெனிங்கில் ட்ரேட் யூனியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரண்டர் ஆர் கிவ் பேக் ப்ரீவியஸ்லி கெயின்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பேரம் பேசி மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் நலத்திட்டங்களில் வாங்கினாங்களோ அதை சரண்டர் பண்ணிடுவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. அண்ட் கண்டிஷன்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் சம் ஃபார்ம் ஆஃப் ஜாப் செக்யூரிட்டி, நீங்கள் முன்னாடி கொடுத்ததெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், வாங்கினதை திருப்பி கொடுத்துட்றோம், ஆனால் எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கன்செஷன் பார்கெனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப் செக்யூரிட்டி இல்லாத ஒர்க்கர்ஸு ஜாப் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு கேரண்டி பண்ணுறதுக்காக, மேனேஜ்மெண்ட்டை கேரண்டி பண்ண வைக்கிறதுக்காக ஏற்கனவே பெற்றுக்கொண்ட சலுகைகள் எல்லாத்தையும் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. திருப்பி கொடுத்துட்டு இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய பார்கெனிங்கை கன்செஷன் பார்கெனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.